ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் சந்திப்பிலிருந்து எழும்பூர் வழியாக மதுரை செல்லும் அனுராக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தரமற்ற இறைச்சி பார்சல் கொண்டு செல்லப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் அதிரடி ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் சந்திப்பிலிருந்து எழும்பூர் வழியாக மதுரை செல்லக்கூடிய அனுராக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தரமற்ற இறைச்சி பார்சல் வந்துள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ் தலைமையிலும் அதே போல சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், கால்நடைத்துறை அதிகாரிகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த ஆய்வின் பொழுது ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் தற்பொழுது இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆய்வின் பொழுது 26 வெட்டப்பட்ட இறைச்சி என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிக்கந்தர் பகுதியில் இருந்து ஆடுகள் வெட்டப்பட்டு ஜெய்ப்பூர் மூலமாக சென்னை வந்திருக்கிறது. இந்த ஆடுகள் வெட்டப்பட்டு 4-5 நாட்களாக ஆகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இன்றி இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் இதன் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தெர்மோகோல் பெட்டிகள் கொண்டு செல்லக்கூடாது எனவும் அதே போல 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் இது போன்ற ஒரு இறைச்சிகளை கொண்டு செல்ல வேண்டும் என நடைமுறைகள் இருக்கும் போது எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி அவர்கள் இறைச்சிகளை கொண்டு வந்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த இறைச்சியை எங்கு கொண்டு செல்கிறார்கள், இது உணவகங்களில் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது சென்னைக்கு ஏதாவது உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது மதுரைக்கு சென்று அங்கு ஏதாவது உணவகங்கள்ல இந்த இறைச்சிகள் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் சோதனை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றன. தற்பொழுது அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இறைச்சிகளின் மாதிரிகள் தற்பொழுது ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை உணவகங்கள்ல பெரும்பாலான உணவகங்கள்ல நாய்க்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு புகார்கள் எழுந்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ராஜஸ்தானில் இருந்து வந்த அந்த ரயில் பெட்டிகள்ல தற்பொழுது இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மாதிரிகள் தற்போது ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆய்வின் முடிவில் அது எத்தனை நாட்கள் அது கெட்டு போயிருக்கிறது என்பது தெரிய வரும். தற்பொழுது அந்த நபர்களை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.